வணக்கம். வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் நான் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, போலீஸ் விசாரணையை முடிச்சுட்டு அந்த 4 பசங்களும் வெளியே வராங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் டாக்டர் ராம் வந்து நிற்கிறான். அந்த டாக்டர் ராமை பார்த்துட்டு அந்த லெனிங்கிற பையன் கேட்குறான், ஓ நீ தான் சைக்கோ டாக்டர், என்ன கொலைலாம் பண்ணுவியா என்ன அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். ஆமாம், நான் கண்டிப்பாக கொலை பண்ணுவேன். என்னோட மூளை யார் மேலே அதிகமாக கோபமாக இருக்கோ அவங்கள பார்த்து ட்ரிகர் ஆனால் கண்டிப்பாக கொலை பண்ணும். இப்போதைக்கு என் ஒட்டுமொத்த கோபமும் உன் மேலே தான் இருக்குது அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த லெனின்கிற பையன் லைட்டாக பதறான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், போலீஸ் பாபு பொண்ணுக்கிட்ட எதை காமிச்சு இந்த பொண்ணை இப்போ மிரட்டி வச்சிருக்க அப்படின்னு டாக்டர் ராம் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஃபோட்டோவை தான் அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சேன். அதை பார்த்தே அவள் இப்படி பயந்துட்டா. என்ன, அந்த ஃபோட்டோவை நீ பார்க்குறியா? உனக்கும் தைரியம் இருந்துச்சுன்னா சொல்லு சைக்கோ டாக்டர், உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன் அந்த ஃபோட்டோவை அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு அந்த பசங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக டாக்டர் ராம் போலீஸ் பாபு பொண்ணுக்கிட்ட போகிறான். என்னம்மா ஆச்சு, எந்த ஃபோட்டோவை காமிச்சு அவங்க ஒன்று மிரட்டினாங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அன்றைக்கி நான் குடிச்சிட்டு மயக்கமாக இருக்கும்போது என்னோட பாவடையை இழுத்து பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க, அதை காமிச்சு தான் என்னை மிரட்டினாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஃபோட்டோ கூட கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. இதே மாதிரி 20 ஃபோட்டோஸ் எங்ககிட்ட இருக்குது, அது இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு ஃபோட்டோக்கு 1000 ரூபான்னு 20 ஃபோட்டோக்கு 20,000 ரூபா நீ தரணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பேர் எந்த கேஸ்லேயும் வரக்கூடாதுன்னு என்னை மிரட்டினாங்க அப்படின்னு பாபுவோட பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறா. இதை கேட்குற போலீஸ் பாபு டாக்டர் ராம் 2 பேருக்குமே ரொம்பவே கோவம் வருது. உடனே போலீஸ் பாபு சொல்கிறான், என்னை மட்டும் அவங்ககிட்ட கொண்டு விட்டானுங்கன்னா அவங்கள டார்ச்சர் பண்ணியே கொல்லணும் போல இருக்குது அப்படின்னு போலீஸ் பாபு சொல்கிறான். இதை கேட்டு டாக்டர் ராம், பரவாயில்லையே, இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறமா போலீஸ் பாபுவோட பொண்ணு ஃபோன் நம்பர்லேருந்து, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நீ வா, உனக்கு காசுலேருந்து நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு போலீஸ் பாபுவோட பொண்ணு மெசேஜ் அனுப்புகிற மாதிரியே டாக்டர் ராம் மெசேஜ் அனுப்புகிறான். மெசேஜை பார்த்துட்டு அந்த லெனின்கிற பையன் டாக்டர் ராம் சொன்ன இடத்துக்கு உள்ளே வந்து பார்க்குறான். ஆனால் அங்கே போலீஸ் பாபுவோட பொண்ணு இல்லை, டாக்டர் ராம் இருக்கான். அவனை பார்த்து கடுப்பான லெனின் ஒரு கட்டையை தூக்கிட்டு அடிக்க வரான். அப்படியே அவனை பிடிச்சி அவன் மண்டை மேலேயே 4 தட்டு தட்டி அவனை ஒரு சேரில் கட்டி வைக்கிறான் டாக்டர் ராம். இதை பார்த்து பயந்து போன அந்த லெனின், என்ன சைக்கோ டாக்டர், என்னதும் கொல்ல போறியா அப்படின்னு கேட்குறான். உடனே டாக்டர் ராம், ஆமாம், உன்னை நான் கொல்ல தாண்டா போகிறேன். அன்றைக்கி என்னமோ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பேசிட்டு போனேன், என்னோட மூளையை நீ இப்போ ட்ரிகர் பண்ணி விட்டுருக்க. உன்னை நான் அணுவாக சித்திரவதை போட போகிறேன். அந்த சித்திரவதையில் நீயே என்னை கொன்னுடுன்னு கதறுவ, அந்தளவுக்கு நான் உன்னை சித்திரவதை பண்ண போகிறேன் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். லெனின்கிற அந்த பையன் ரொம்பவே பயந்து போயிடுறான். ஐயோ என்னை விட்டுடு, நீ பெரிய சைக்கோவாக இருப்பான்னு தெரியாமல் அவங்ககிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் டாக்டர் ராம் ஒரு பெட்டியை ஓப்பன் பண்ணுறான். அந்த பெட்டிக்குள்ளே சுத்தியல், கடப்பா, கத்தி, ட்ரில்லர் மிஷின், ரம்போ, இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த பையன் ரொம்பவே பயந்து போயிடுறான். டாக்டர் ராம் என்ன பண்ணுறான்னா, அந்த கட்டி வச்சிருக்கிற அந்த பையன்கிட்ட போகிறான். அவன் ஷர்ட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டு போட்டிருப்பான். அந்த கோட்டை கலட்டி அவனோட ஒரு கையை மட்டும் வெளியே எடுத்துட்டு அதை ஒரு தடுப்புக்கு அந்த பக்கம் மறைச்சி வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த கோட்டோட கை இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள ஒரு ரப்பர் கையை வைக்கிறான். அதாவது அந்த லெனின் அப்படிங்கிற அந்த பையனால் அவனோட இடது கையை பார்க்க முடியாது, அவனோட வலது கையை பார்க்க முடியும். இடது கைக்கு பதிலாக அவனோட கோட்டு ஸ்லீவுக்குள்ளே ஒரு ரப்பர் கையை டாக்டர் ராம் வைக்கிறான். வச்சுட்டு அந்த 2 கையிலையும் ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து அப்படியே தேய்ச்சி கிச்சனம் பண்ணுற மாதிரி அப்படியே வருடி விடுறான். இதை பார்த்துட்டு அந்த லெனின் கேட்குறான், என்னடா நீ என்ன கொடுமைப்படுத்த போகிறேன், ஏதோ சித்திரவதை பண்ண போகிறேன்னு சொன்ன, கடைசியில் இப்படி கிச்சன் ஊட்டிகிட்டு இருக்க அப்படின்னு அந்த லெனின் கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு சித்திரவதை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா, அதைத்தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு சின்ன பொண்ணு ரூமுக்குள்ளே போய் சரக்கடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை ஆபாசமாக ஃபோட்டோவும் எடுத்துட்டு என்கிட்ட நீ நக்கலாக வேற பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியில் எடுத்து அவன் ஒரு ரப்பர் கை வச்சுருந்தாலே அதில் வேகமாக ஒரு அடி அடிக்கிறான். ஆனால் அந்த லெனின் ரொம்பவே கதறான். ஐயோ அம்மா எனக்கு வலிக்குது, என்னால் தாங்க முடியல, இவன் என்னை கொடுமைப்படுத்துறான்னு கத்துன்னு கத்துறான். உடனே டாக்டர் ராம் சொல்கிறான், அடே லூசு பையில, ஒழுங்கா பாரு, நான் அடித்தது உன்னோட ரப்பர் கையில், ஆனால் உனக்கு உண்மையாகவே உன் கையில் அடித்த மாதிரி வலிக்குது. இந்த மாதிரி எனக்கு நிறைய மெத்தட் தரையும், உன்னை அடிக்காமலே உன் மேலே என்னோட விரல் கூட படாமலே உனக்கு அணுவா வலியையும் சித்திரவதையும் என்னால் பண்ண முடியும். இன்னைக்கு உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து பயந்து போன லெனின், இல்லை நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்,
என்கிட்ட வேற எந்த ஃபோட்டோஸும் கிடையாது. என்கிட்ட இருந்தது அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த சரக்கு குடித்தோடனே மயக்கமாயிட்டா. அதுக்கப்புறம் ஹென்றி கிட்ட நான் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் பாபுவோட பொண்ணை லவ் பண்ணேன். ஆனால் பாபுவோட பொண்ணு ஹென்றி கிட்ட நல்லா பேசுவா. எனக்கு இது பிடிக்கல. அதனால வேணும்னே ஹென்ரியை பிடிச்சி அவனை பிளாக்மெயில் பண்ணி பாபுவோட வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறமா பாபுவோட பொண்ணுக்கு நான் ட்ரிங்க்ஸ் கொடுத்தேன். அவள் குடிச்சிட்டு மயக்கமானவனை நான் அவள் கிட்ட அவளை டச் பண்ணுற மாதிரி போனேன். இதை ஹென்றி தடுக்க வந்தான். உடனே நான் அவனை பிடிச்சி கோவத்தில் தள்ளி விட்டேன். அவன் அங்கே இருந்த டேபிளில் தலையிடிச்சு கீழே விழுந்துட்டான். இதை பார்த்துட்டு பயந்து போய் எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. உடனே ஹென்ரியோ அப்படியே அங்கேயே விட்டுட்டு பாபுவோட பொண்ணு ஃபோன்ல இருந்து நாங்களே அவளோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஒரு மெசேஜ் அனுப்பினோம். அதுக்கப்புறமா அவளை மிரட்டுறதுக்காக அவள் பாவடை இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ தான் நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு லெனின் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இதை அப்படியே டாக்டர் ராம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். இதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் ஹென்றி கோமாலேருந்து சுய நினைவுக்கு வந்துடுறான். அவனும் நடந்த எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லிடுறான். ஒரு வழியா போலீஸ் பாபு பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி ஹென்ரியோட அம்மாவும் ஏற்கனவே போலீஸ் பாபுவை திட்டிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு தான் என் பையனோட வாழ்க்கையை கெடுத்துட்டா அப்படின்னு. அதுக்கு சாரி கேட்குறாங்க. கேஸ் நல்லபடியாக முடிஞ்சதுனால போலீஸ் பாபு டாக்டர் ராம தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறான். அங்கே போலீஸ் பாபுவோட எக்ஸ் ஒய்ஃபும் இருக்காங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு அது பொண்ணு இல்லையா, அவங்களும் ரொம்பவே நன்றி சொல்லிட்டு அவனுக்கு அன்னைக்கு சமைச்சு போடுறாங்க. அப்போது போலீஸ் பாபுவோட பொண்ணு கேட்குறா, நீங்கள் எப்படி அவனை உண்மையை சொல்ல வச்சிங்க, நீங்கள் எப்படி அவனை சித்திரவதை பண்ணீங்க, அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் ராம்கிட்ட பாபுவோட பொண்ணு கேட்குறா. எதுக்கு கேட்குற அப்படின்னு டாக்டர் ராம் கேட்கும்போது, இல்லை நாளை பின்ன என்கிட்ட யாராவது வம்பு இழுத்தாங்கன்னா எனக்கு இது யூஸ் ஆகும்ல அப்படின்னு போலீஸ் பாபுவோட பொண்ணு சொல்லும்போது, இல்லை இது தப்பு. நம்ம ஒருத்தர்கிட்ட பிரச்சனை பண்ணோன்னா அவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கணும் நமக்கு தோணும். ஆனால் அது கண்டிப்பாக ஒரு நாள் தப்பாக போய் முடிஞ்சிடவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ எந்த டார்ச்சர் பண்ணுற விதத்தையும் கற்றுக்க வேண்டாம். உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லு, அதுவே உனக்கு போதும் இந்த வயசில் அப்படின்னு டாக்டர் ராம் சொல்கிறான். அடுத்த கதையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். பாய்.